வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இது ஒரு கற்பனை தான். ஆனால் இதை பார்த்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், அதில் தெளிவு பிறக்கும். என்னென்னா, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உயிர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிற மாதிரி இருக்குது. ஐசியூ வார்டில் வச்சுருக்காங்க. அப்போ அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற கிட்னி, ஹார்ட், லிவர், நுரையீரல் எல்லா பார்ட்டுகளும் அவனோட நினைவுகளை போட்டு திட்டுதுங்க. இவன் பிறந்து 2 வயசு வரைக்கும் நினைவுகளே இல்லாமல் இருந்தான், எண்ணங்களே இல்லாமல் இருந்தான். அது வரைக்கும் நாங்கள்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கிட்னி அதை வேலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ஹார்ட்டு சொல்லுது நான் ஒழுங்காக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நுரையில் நான் ஒழுங்காக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன், குடல் சொல்லுது நான் ஒழுங்காக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டா வேலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. என்னைக்கு நினைவுகள் எண்ணங்கள்னு நீ வந்தியோ அன்னையிலேருந்து தொலைஞ்சிடும் அந்த உடம்பு. ஏன்னா படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சியா? ஏன்னா ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. ஊர் சுற்றுன, தண்ணி அடிக்க பழகுன, பொண்ணுங்க பின்னாடி சுற்றுன, வியாபாரம் அது இதுன்னு மூளையை போட்டு குழப்பிக்கிட்ட, எல்லாம் பண்ணி 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 கடைசியில் பார்த்தா டாக்டர் போகும்போது கல்லீரல் பாதிச்சிருக்கு, ஹார்ட்டு பாதிச்சிருக்கு, கிட்னி ப்ராப்ளம், எலும்பு ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், இதனால தான் அவருக்கு இந்த பிரச்சனைன்னு. ஆனால் இந்த பிரச்சனைலாம் எங்களால் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க. நீ, அதாவது நினைவுகள்ங்கிற நீ, எண்ணங்கள்ங்கிற நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டு இப்போ கடைசியில் வழியை பூரா தூக்கி ஏன் மேலே போட வச்சிட்ட. ஆனால் என்ன தெரியுமா ஒரு அதிசயமான விஷயமா இருக்குது, எங்களுக்கெல்லாம் உருவம் இருக்குது. இப்போ எங்களை எடுத்து காமிச்சிடுவாங்க, ஹார்ட்டு இந்த பாருங்க ப்ராப்ளமாக இருக்குன்னு, கல்லீரல் எடுத்து கையில் காமிச்சிடுவாங்க, கிட்னி எடுத்து கையில் காமிச்சிடுவாங்க, எலும்பு எடுத்து கையில் காமிச்சிடுவாங்க, நரம்பு எடுத்து கையில் காமிச்சிடுவாங்க, ஏன் மூளை கூட எடுத்து கையில் காமிச்சிடுவாங்க. ஆனால் உன்னை எடுத்து கையில் காமிக்க முடியுமா? நீ எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா? நீ பண்ண வேலை இந்த ஒரு ஆள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரையும் இந்த எண்ணங்கள் நினைவுகள்ங்கிறது எப்படி தெரியுமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஏன் நீ கரெக்டாக பண்ணிக்கிற மாட்டேங்கிற? நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா இந்த நாட்டில் எந்த வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி, உலகத்துலேயும் சரி, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது, இதுவும் வராது. நீ இந்த ஒருத்த மூலியமாவது உலகத்தில் உள்ள எண்ணங்களுக்கு, ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுக்கும் எடுத்து சொல்லு. அப்போ தான் நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிச்சுங்க. ஆமாங்க, உண்மை. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டையும் கையில் எடுத்து பார்த்துடலாம், ஆனால் எண்ணங்களை மட்டும் கையில் பார்க்க முடியாதுங்க. அது உணரத்தான் முடியும். அது உணர்ந்துட்டா நீங்கள் கடவுளை மாறிடுவீங்களே. அதனால தான் ஒருவேளை இயற்கைங்கிற கடவுளுக்கு உங்கள் மேலே பொறாமை போட்டுருக்குங்க. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.